ஸ்கூல்ல 8th படிக்கிற ஒரு பொண்ணு அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு வரதால அங்க இருக்கிற டீச்சருக்கு சந்தேகம் வருது. இந்த பாப்பாக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லயே இருக்கிற டாக்டர் கிட்ட செக்அப்காக கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்ததுல அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு தெரிய வருது. உடனே ஸ்கூல் பிரின்சிபல் அவங்க அம்மாவை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. இத கேட்டதும் அந்த அம்மா என் கண்ணு முன்னாடியே நிக்காத, எங்கேயாச்சும் போய் செத்து தொலை அப்படின்னு ரொம்ப ஹாஷா திட்டுறாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு தனக்கு என்ன நடந்ததுனே தெரியாது. அவங்க அம்மா எதுக்காக இப்படி திட்டுறாங்கன்னு கூட புரியாம நான் எங்க அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அழுகுறா. ஆக்சுவலி ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபைட் காரணமா அவங்க அப்பா அம்மா 2 பேருமே பிரிஞ்சிருப்பாங்க. அந்த பொண்ணு அப்பா கூட தான் இருந்துட்டு வரதால ஸ்கூல் பிரின்சிபல் அங்க இருக்கிற ஸ்டாஃப் இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அப்பா தான் அப்படின்னு எந்த என்கொயரியும் இல்லாம முடிவு பண்ணிடுறாங்க. ஸ்கூலுக்கு அவங்க அப்பாவை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்றப்போ அங்க இருக்கிற ஒரு ஸ்டாஃப் இவரை சீக்கிரட்டா வீடியோ எடுக்கிறாரு. சொந்த அப்பாவால தான் அந்த பொண்ணுக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி ஒரு மீம் கிரியேட் பண்ணி அதை வைரல் ஆக்கிடுறாரு. பத்தாவது குறைக்கு அவங்க வைஃபும் ஹஸ்பண்டை ரொம்ப கேவலமா பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த அப்பா நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி கதறி அழுறாரு. அதே டைம்ல போலீஸும் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா ஸ்டேஷனுக்கு வந்த நல்ல இன்ஸ்பெக்டர் இந்த ஆள் மேல எந்த ஃபால்ட்டும் இருக்காது அப்படின்னு சொல்லி அவரை ரிலீஸ் பண்ணிடுறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்கூலுக்கு போய் பிரின்சிபல் கிட்ட இந்த மாதிரி சென்சிட்டிவ் இஷ்யூ இருந்தா நீங்க போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், எந்த இன்வெஸ்டிகேஷனும் இல்லாம அவங்க அப்பா தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாவை பப்ளிக்கா அசிங்கப்படுத்திட்டீங்களே அப்படின்னு பயங்கரமா திட்டுறாரு. அப்புறம் தான் உண்மை தெரிய வருது. மீன் கிரியேட் பண்ண அந்த ஸ்டாஃப் தான் அந்த பொண்ணு கிட்ட தவற நடந்துட்டு இருந்தாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அப்பா அவனை கிட்னாப் பண்ணி டார்ச்சர் பண்ணி கடைசியில கொன்னுடுறாரு. எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் அப்பா கிட்ட சொன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பா. கடைசியில அந்த பொண்ணோட நம்பிக்கையும் மரியாதையும் அவங்க அப்பா காப்பாத்திடுறாரு.